நக்கீரன் பிரகாஷ் நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். நேற்றுக்கு விஜயினுடைய அந்த பேச்சு அப்படின்றது ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலினையோ அல்லது திமுகவையோ வலுவாக எதிர்க்கக்கூடிய, நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஒரு பொருள் இருந்தாலும் கூட அதிமுகவையும் மறைமுகமாக அவர் எதிர்க்கிறார். அதனுடைய ஓட் பேங்க்கும் ஒரு கையில் வச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு பின்னணி வருது இல்லையா? அண்ணாவை பற்றி பேசுகிற இடமாகட்டும் அல்லது எம்ஜிஆரை பற்றி அவர் சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே மறைமுகமாக அதிமுகவுடைய வாக்கு வங்கியும் குறி வைக்கிறாரா அப்படின்றதுக்குள்ள ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி எதிர்க்கிற இடத்துக்கு அவர் நகர்ந்துட்டாரா விஜய்? திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டுறார், அவங்க செஞ்ச தப்புகளெல்லாம் சொல்கிறார், திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களை வைக்கிறார். திமுக ஊழல் செய்யுதுன்னு சொல்கிறார், மணல் விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறார். அதை அவர் ஜேபிஆர் காலேஜிலேருந்து சொல்கிறதான் ரொம்ப தமாஷு, அந்த இடத்துலேருந்து சொல்கிறது. ஆனால் எந்த இடத்துலையாவது அதிமுகவுடைய ஊழலை சொன்னாரா? இந்தியாவிலேயே தமிழகத்திலேயே அரசியல் வரலாற்றிலேயே ஊழல் வழக்குக்காக சிறை சென்ற பெண்மணி யாருன்னா செல்வி ஜெயலலிதா. அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா 19 வருஷம் அந்த கேஸை நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும், ஜான் மைக்கேல் டிகுன்ஹாவுடைய ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் தெரியும், சுப்ரீம் கோர்ட் அதை அப்பீல் பண்ணதும் தெரியும். ஸோ அதிமுக வந்து ஊழல் செய்யாத கட்சியாக, ஊழலை எதிர்க்கிற நீங்கள் ஏன் அதிமுகவை எதிர்க்கல? அதிமுகவுடைய குறைகளை சுட்டி காட்டல? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சவாலாக உருவெடுக்கிறாரா அப்படின்னு கேட்குறீங்களே. எங்கே அவர் அதிமுக பக்கம் தொட்டார்? அவர் அதிமுகவுக்கு சவாலாக அவர் எப்படி உருவெடுப்பார்? அவர் இல்லை, மறைமுகமாக அவர் வந்து ஓட் பேங்கை பிரிக்கிறார் நேரத்தில் அவர் வந்து தன்னை ஒரு எம்ஜிஆருடைய பிம்பம் காட்டுறது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிறார், விஜயால் எம்ஜிஆராக ஆக முடியாது அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார் இல்லையா? மைனூட்டாக மைக்ரோ லெவலில் அதிமுகவுடைய ஓட் பேங்க்கும் அவர் காலி பண்ணுறாருன்னு அர்த்தம் அதுக்குள்ளே இருக்குது சார். எழிலன் வந்து தற்குறின்னு பேசினது வந்து பொருத்தமில்லாத ஒரு விஷயம். அவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பேசுகிறார். அந்த மாதிரி தான் ஜெயக்குமாரோட பேச்சும். எங்கேயுமே அவர் வந்து அவர் நேச்சுரலாக எம்ஜிஆர் தான் சார். அவர் சினிமாவிலேருந்து வரக்கூடிய நடிகர்கள் எல்லாருக்குமே ஆதர்ஷம் யார்? எம்ஜிஆர் தானே. எம்ஜிஆரை தொடாமல் யாராவது பேச முடியுமா? பேசவே முடியாது. ஸோ எம்ஜிஆர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை, தமிழகத்துக்கு வழிகாட்டியாக இருந்த ஒரு ஆளுமை. எம்ஜிஆர் திமுகவில் இருந்தார், அதிமுக உருவாக்குனார். அந்த ஆளுமையை பற்றி சொல்கிறார். இல்லை, அந்த இடத்துல நான் என்ன கேட்குறேன், அதிமுகவில் இருந்து வெளியில் இருந்துட்டு திமுகவை விமர்சிக்கிறது அப்படின்றது அதிமுகவோட இடத்த அவர் பிடிக்கிறார் அப்படின்றது, அதுக்கான ட்ரை பண்ணுறாருன்னு அர்த்தம் தான் அதில் இருக்குது. இல்லை சார், இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் சொல்கிறேன். செங்கோட்டையன் வந்து தாவேக்கால சேர்றார். 17ஆம் தேதியா? 17ஆம் தேதி வாக்கில் சேர்றாரு. அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. செங்கோட்டையன் வந்து சேர்றார். அப்போது அப்படி ஒரு விஷயம் அவர் பண்ணுறாரு அப்படின்னா இன்னும் முடிவாகலை. அது பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கேயே பேச முடியல, அங்கேனா போய் பேச போகிறேன் அப்படின்னு தான் செங்கோட்டையனோட ரிப்ளையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஓபிஎஸ் ஒரு குழு கூட்டத்தை இன்றைக்கி கூட்டியிருக்காரு. அந்த கூட்டத்துலேயும் வந்து நம்ம வந்து தாவேக்காக்கு போகலாம், நம்ம என்டிஏக்கு போவானா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து அங்கே போயிருக்கு. ஸோ இந்த பெர்முட்டேஷன் காம்பினேஷன் எல்லாமே வந்து தமிழக அரசியலில் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து தமிழக அரசியலில் நடக்குது. இந்த கிரீஷ் ஜோடங்கர் தலைமையிலான குழு வந்து முக ஸ்டாலினை வந்து நாளைக்கு மீட் பண்ணி பார்க்க போகுது. இந்த கிரீஷ் ஜோடங்கர் தலைமையிலான இருக்கக்கூடிய இந்த குழுவுக்கான பேக் போன் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர் தான், ரைட்டுங்களா? அப்போது ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ரூமர் என்னன்னா, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போய் தாவேக்கால சேர போகிறாரு. 2 நாளாக அதானே சமூக வலைதளங்களில் அதுதான் ரூமர்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் செய்தின்னு வைங்களேன். அப்போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து திமுக, செங்கோட்டையன் வந்து அதிமுக, ரெண்டுத்துக்கும் ஆல்டர்னேட்டிவாக இவர் வர்றாரா அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கிற, சவாலாக உருவெடுக்கிறாரா அப்படின்னு நீங்கள் வச்சுருக்க தலைப்புக்கு இந்த 2 சம்பவங்களையும் சொல்லலாம். இந்த 2 சம்பவங்களும் நடக்கலை. காங்கிரஸ் வந்து முழுக்க தாவேக்கா பக்கம் பேசுகிறத வந்து திமுக விரும்பலை, ரைட்டுங்களா? அவங்க வந்து கேரள தேர்தலை மனதில் வைத்து, கேரள தேர்தலில் வந்து விஜயை வச்சு நம்ம ஏதாவது சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசி வேணுகோபாலுடைய முயற்சிகள் இதெல்லாம் வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சிட்டிங் எம்எல்ஏக்கள் காங்கிரஸில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் நின்னாலும் ஜெயிக்க முடியாது. அந்தளவுக்கு அதிருப்தியை வந்து அவங்க
சம்பாரித்து வச்சுருக்காங்க, நல்ல சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் எம்எல்ஏக்கள் லிஸ்ட்டுன்னு எடுத்திங்கன்னா செல்வ பெருந்தகையை தவிர வேறு யாரையுமே வந்து பெரிய அளவுக்கு தெரியாது, அந்தளவுக்கு தான் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லக்கேஜ். இந்த லக்கேஜை நாங்கள் ஏன் சுமக்கணும்னு திமுக தரப்புலையும் ஒரு விதத்தில் முடிவு எடுத்துருக்காங்க. இப்போ வந்து செங்கோட்டையன் தாவேகாவுக்குள்ளே போகிறார் அப்படின்னா அது பல டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கான களத்தை உருவாக்கணும் இல்லையா? அதிமுகவுக்குள்ளேயே அதிருப்தியாக இருக்கிறவங்களும் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கூட்டணி வலுவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இடத்துல பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணல, தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா அந்த இடம்? கண்டிப்பாக. செங்கோட்டையன் போராடினோடனே 30ஆம் தேதி பிரச்சாரத்தை வந்து கோபியிலேருந்து தான் தொடங்குறாரு எடப்பாடி பழனிசாமி. அந்த பிரச்சார கூட்டத்துக்கு 50,000 பேர் வரணும்னு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அவர், ரைட்டுங்களா? ஸோ பாலிட்டிக்ஸ் இஸ் மூவிங் வெரி ஃபாஸ்ட். நீங்கள் வந்து இதுக்குள்ளே எந்த பர்மிட்டேஷன் காம்பினேஷன்லாம் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. விஜய் வந்து இப்போது சேலத்துக்கு போகிறாரு, சேலம் முடித்த உடனே ராணிப்பேட்டை போகிறாரு, அப்புறம் கடலூர் போகிறாரு, அதுக்கப்புறம் மலேசியா போகிறாரு, ஜனநாயகன் பாடல் ரிலீஸ் விழாவுக்கு போகிறாரு, கமலை கூப்பிட்ருக்காரு, ரஜினியை கூப்பிட்ருக்காரு, அஜித்தையும் கூப்பிட்ருக்காரு. 3 பேரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ரைட்டுங்களா? இந்த மாதிரி பல விஷயங்கள், பல பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், ரைட்டுங்களா? இவர் அதிமுகவை இன்னைக்கு வரைக்கும் எதிர்க்கலை சார். எடப்பாடி அரசியலில் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா சார்? கரூர் சம்பவம் வந்த உடனே அதில் வந்து விஜய் பற்றின அக்யூசேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து திமுக வந்து சட்டமன்றத்தில் முன் வச்சுது. அந்த அக்யூசேஷனை வந்து எடப்பாடி கரூர் சம்பவம் நடந்த உடனே விஜய் மேலே அந்த அக்யூசேஷனை அவர் முன் வச்சுருந்தார்னா விஜய்க்கு பேசுகிறதுக்கான ஸ்பேஸே இருந்திருக்காது. விஜய் சொன்னார் இல்லையா, எனக்காக குரல் கொடுத்த அரசியல்வாதிகள் யார் யார்? பிஜேபி, ஏடிஎம்கே, இவங்கெல்லாம் வந்து கரூர் சம்பவத்தை தொடர்ந்து விஜய்க்காக குரல் கொடுத்தாங்க. அவர்களை நான் பாராட்டுகிறேன், எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பக்கம் செங்கோட்டையன் மாதிரியான அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் தாவேகாவுக்கு போறாங்கன்னு எழக்கூடிய அந்த ரூமர்ஸ் அது இன்னும் உறுதிப்படுத்தப்பட தகவல் இல்லை, அது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தலாம். ஆனா இருக்கலாம். இன்னொரு பக்கம் அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை விஜய் சொல்றாரு இல்லையா மறைமுகமாக. கூட்டணி விவகாரத்தில் பழைய நிலைப்பாடு தான் இருக்கும்னு சொல்ற நிர்மல்குமாருடைய அந்த பேச்சுன்றதும் அதுதானே இருக்குது. அப்போ இது வந்து கருத்துருவாக்கமாக தானே எடுத்துக்க முடியும். அதை நிர்மல்குமார் வந்து கேட்டகாரிக்கலாக பேசுகிறார் சார். அவர் ஒருத்தர் தான் வந்து ரொம்ப கேட்டகாரிக்கலாக பேசுகிறார். 1 மாதத்திற்கு முந்தைய நிலையிலிருந்து மாற்றம் இல்லைன்னு கரூர் சம்பவம் முடிஞ்ச உடனே சொல்கிறாரு. அதுக்கப்புறமும் இந்த நிலையெல்லாம் இன்னும் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறார். நிர்மல் ஓகே. விஜய் வந்து தன்னோட பேச்சில் ஒரு இடத்துலையாவது பிஜேபி கவர்மெண்ட் வந்து எஸ்ஐஆர் பண்ணுது, எஸ்ஐஆரில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பிஜேபி கவர்மெண்ட் வந்து தமிழக அரசுக்கு, தமிழக அரசின் திட்டங்களுக்கு நிதி தரலை, பிஜேபி கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு அரசை வஞ்சிக்குது அப்படின்னு பிஜேபிக்கு ஆன்டி பிஜேபியாக ஒரு லைன் கூடவா இல்லை. அதே மாதிரி அதிமுக, ரைட்டா, அதிமுகவை முதல்ல விமர்சித்தார். எடப்பாடி வந்து இந்த கட்சி எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ கூட ஜெயலலிதாவை ப்ரைஸ் பண்ணி தான் சொன்னார். ஏன்னா பழைய அனுபவங்கள்லாம் அவருக்கு இருக்கும், அதை வச்சு தான் அவர் சொன்னார். அப்படிலாம் சொன்னார் அவர். ஆனால் இப்போது உங்களுக்கு ஓட்டு வாங்குறீங்க சார், நீங்கள் ஓட்டு வாங்கும்பொழுது அதிமுக எதிர்ப்பு வாக்குன்னு ஒன்று இருக்குது, ரைட்டுங்களா? அது வந்து அந்த இடத்துல அவங்க வந்து ஏன் அதிமுக விமர்சிக்கணும்? ஒருவேளை அதிமுக கூட ஃபியூச்சரில் ஒரு கூட்டணி வைக்கிறோம்னா அதுக்கு நெருடலாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு இடம் கூட இருக்கலாம் இல்லையா? அப்போ திமுகவை அவர் இவ்வளோ அக்ரெசிவாக எதிர்க்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி காரணம் இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக காரணம் இருக்கும். திமுகவை இவ்வளோ அக்ரெசிவாக எதிர்க்கணும், மைனாரிட்டி வாக்குகளை வந்து நீங்கள் வாங்கணும், திமுகவுக்கு போகிற மைனாரிட்டி வாக்குகளை நீங்கள் வாங்கணும், திமுகவை அக்ரெசிவாக எதிர்க்கணும், அந்த உடைக்கணும். முடிஞ்சால் காங்கிரஸை வந்து திமுக கூட்டணியிலேருந்து கைட்டிக்கிட்டு வரணும். இதெல்லாம் சொல்லி இந்த அஜெண்டாவெல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க சார். அந்த ஆள் மேலே இருக்கார் டெல்லியில். அந்த அஜெண்டா தான் இங்கே வந்து ப்ளே ஆகுது. இல்லாட்டி பிஜேபியை வந்து ஒரு வார்த்தை கூட எதிர்க்க முடியாமல் போனதோட அரசியல் நேர்மையை நேரடியாக வந்து பாஜகவோ அதிமுகவோ தாவேகாவோ எதிர்க்கல, திமுக தானே மறைமுகமாகவோ அல்லது
பல விஷயங்களை எதிர்க்க தற்குறின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் கூட தாவேகாவினுடைய கேடரஸை பார்த்து தற்குறிகள்ன்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது திமுகவால் அப்படின்ற போதும் கரூர் விவகாரத்தில் நேரடியாகவே விஜயையோ அல்லது தாவேகா நிர்வாகிகளோ சிக்க வைக்கிற பார்க்குறாங்க அப்படின்றதையும் மதுரையில் நடந்த தாவேகாவினுடைய 2வது மாநில மாநாட்டுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த விஷயத்திலையும் நேரடியாக திமுகவே இருக்கும்பொழுது நேரடியாக திமுகவை தானே அவங்க எதிர்ப்பாங்க. நான் முதல்ல தற்குறிக்கு வரேன் சார். எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது முரசொலி பார்த்து வளர்ந்தவங்க திமுக கட்சிக்காரங்க. ரைட்டாக பகுத்தறிவு, சமூக நீதி, போராட்டம், அந்த விஷயம் இந்த விஷயம், மத்திய மாநில உறவுகள், மாநில சுயாட்சி, இருமொழி கொள்கை, இதெல்லாத்தையுமே பேசக்கூடியவங்க திமுகவினர். அவங்க எல்லாமே முரசொலி படித்து கலைஞர் வந்து அதை ஒரு ஆர்கனைசேஷனுக்கான ஒரு விஷயமா, லெனின் சொன்ன மாதிரி ஒரு பத்திரிகை தான் மிக சிறந்த ஆர்கனைசர் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. அப்போது இவங்க எல்லாம் வந்து ரசிகர்களாக தான் வந்தாங்க. யார்? எம்ஜிஆருடைய ஆட்கள் எல்லாம். அவங்கள எல்லாரையுமே வந்து ஒரு விமர்சனம் வந்தது, இவங்கெல்லாம் விசிலடிச்சாங்க குஞ்சுகள், ரைட்டுங்களா? இவங்கெல்லாம் விசிலடிச்சாங்க குஞ்சுகள், இவங்களுக்கு வேறு இந்த திமுக தொண்டர்கள் மாதிரி பெரிய அளவுக்கு இந்த டிபேட் ஃபுல்லாக பேசக்கூடிய அளவுக்கான இன்புட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி தான் விஜயோட ரசிகர்களும். அவங்களும் வந்து திரைப்படத்தை பார்த்து விஜயால் கவர்ந்து இழுக்கப்பட்டு அவங்க வந்து இங்கே வந்து நிற்கிறாங்க. என் குழந்தை செத்தா கூட பரவாயில்லைங்க, நான் விஜயை பக்கத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு ஆளுமை தான் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த விமர்சனம், தற்குறின்ற விமர்சனம் எனக்கு தெரிஞ்சு சமூக வலைதளங்களில் அண்ணாமலைக்கு எதிராக வந்திருக்கு, சீமானுக்கு எதிராக வந்திருக்கு, எல்லாருக்கும் எதிராக வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் யார் செஞ்சது? எம்ஜிஆர் தொடங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் வரை தற்குறின்ற அரசியலை யார் முன்வைக்கிறாங்க? எல்லாரும் திமுக முன்வைக்கிறாங்கன்றப்போ நேரடியாக திமுகவை தானே அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் வரும். அதான் சார், திமுக மட்டும் தற்குறின்ற அரசியலை வந்து அந்த வார்த்தையை வந்து திமுக கண்டுபிடிச்ச வார்த்தையில் திமுக மட்டுமே உபயோகப்படுத்தின வார்த்தையும் கிடையாது, எல்லாரும் யூஸ் பண்ண வார்த்தை. அதில் எழிலன் நாகநாதன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போய் பேசுகிறாரு. அவர் ஒரு முற்றும் தெரிந்த ஞானி மாதிரி அவர் பேசுகிறார். அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் அவர் பேசுகிறார். அந்த பேச்சுக்களை வந்து இவங்க இன்டர்பிரேட் பண்ணுறாங்க தவேகா. அந்த மாதிரி அந்த இடத்துல 2 விஷயம் சொல்கிறார் இல்லையா சார் விஜய்? ஒன்று, எங்களுக்கு கொள்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் இருக்குல்ல, அது வந்து யார் வந்து நீட்டை விளக்குறோன்னு சொல்லிட்டு வந்தாங்க, அவங்க வந்து இன்னைக்கு எங்க போனாங்க அப்படின்ற நிறைய விமர்சனங்களை திமுக மேல வைக்கிறாரு. ரெண்டாவது, ஊழல்வாதிகள்னு சொல்லும் பொழுது திமுகவில் இருக்கக்கூடியவங்களை பார்த்து குறி வைக்கிறான்றப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பலர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் இருக்கிறப்போ அடுத்த ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய விஜய் அவங்க மேல நேரடியாக அட்டாக் பண்றதுல அர்த்தம் இருக்கும் தானே சார்? ஒரு கட்சினா ஃபர்ஸ்ட், நான்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் ட்ரெயின் ஆனாள் சார். ஒரு கட்சினா கொள்கை திட்டம்னு ஒன்று இருக்கணும், கொள்கைன்னு ஒன்று இருக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சிபிஐக்கும் சிபிஎம்முக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரியுங்களா? சிபிஐ வந்து தேசிய ஜனநாயக புரட்சி, சிபிஎம் வந்து மக்கள் ஜனநாயக புரட்சி, சிபிஐஎம்எல் வந்து வேற ஜனநாயக புரட்சி. இந்த புரட்சியிலே இருக்கக்கூடிய வேறுபாடு தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளே வேறுபடுத்துது. உங்கள் கட்சிக்கு கொள்கை திட்டம்னு எதையாவது வெளியிட்டிருக்கீங்களா? 1. 2, அமைப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது. ஒரு ஆளை வந்து செயலாளர் பதவியிலேருந்து தூக்கணும், பொருளாளர் பதவியிலேருந்து தூக்கணும், பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படணும். இப்போ அதிமுகவில் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவங்க உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும்னு ஒரு அமைப்பு சட்டத்தை எம்ஜிஆர் உருவாக்கியிருக்கார். அமைப்பு விதிகள், அமைப்பு சட்டம் தாவேகாக்கு இருக்கா? 2 விஷயங்கள். இந்த மாதிரி கொள்கை இல்லை, அமைப்பு சட்டம் இல்லை, அமைப்பே இல்லை அப்படின்ற மாதிரி வரக்கூடிய விஷயங்களில் விமர்சனங்கள் வரதான் சார் செய்யும்.